ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி ஐந்தமிழ் சாறு செந்தமிழ் குழம்பு முத்தமிழ் சோறு சவுண்ட் சரோஜா அவர்கள் சப்தம் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார பீரங்கி ஒலிக்க செய்வார். என்ன 5000 ரூபாய்ன்னு கேக்குற? என்ன 5000 ரூபாய்? ஒரு தமிழச்சிக்கும் வேலை பேசுறீங்களான்ற? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு தமிழச்சிக்கும் வேலை பேசுறீங்களான்ற? என்னடி சொல்ற? உன்னையெல்லாம் எங்க கழுத்துல 5000 ரூபாய் பிரைஸ் டாக் வேலை மாட்டி எங்களை வேலை பேச நினைக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். எங்க கழுத்துல 5000 ரூபாய் பிரைஸ் டாக் வேலை மாட்டி எங்களை வேலை பேச நினைக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? இதான் நடந்து. இதுக்கு தான கோச் வந்துட்டாவ. கேளுங்க அவள. எங்க அவ? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நோட்டை விற்று ஓட்டை பிடுங்கி, நோட்டை விற்று ஓட்டை பிடுங்கி, ஓட்டை பிடுங்கி விவரமா சொல்லுப்பா. வீட்டை மிரட்டி, வீட்டை மிரட்டி என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? தமிழனை விரட்டி, தமிழச்சியை விரட்டி. ஏப்பா பேச விட்டு போயிட்டே பார்த்தா. ஏய், வந்ததுல இருந்து லேகை வித்துட்டு இருந்தா எவனா கேப்பா? நோட்டை விற்று ஓட்டை பிடுங்கி, நோட்டை விற்று ஓட்டை பிடுங்கி. என்ன சொல்ல வர? இன்னைக்கு ஆட்சி செய்ய நினைக்கும் இந்த துரோக மாடல் ஆட்சியில இன்னைக்கு ஒரு தமிழச்சியும் அவள நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடி சண்டாளி, கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். வாங்கடா. ஏய் ஹீரோயினி தண்ணி விடுறா. ஓட்டை பிடுங்கி. என்னையா கேக்குறேன்? என்ன 5000 ரூபாய்ன்னு கேக்குறேன்? என்ன 5000 ரூபாய்? வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். என்ன கிருத்திரம் பண்றாங்க? ஒரு தமிழச்சிக்கும் வேலை பேசுறீங்களான்ற? ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தமிழ் பெண்ண இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு என்ன பிரைஸ் டாக் போடுறீங்களான்ற? எங்க கழுத்துல 5000 ரூபாய் பிரைஸ் டாக் வேலை மாட்டி எங்களை வேலை பேச நினைக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். எரியுதடி மாலா ஃபேன் போடு அப்படின்னு கதறுவாங்க. இதுதான் உங்க ஆட்சி அதிகாரமா? இதுதான் உங்க கொடுகோல் ஆட்சியா? இதுதான் நீங்க அப்பம் பாட்டேன்னு சொல்லி திருறா? அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு? இதுதான் நீங்க தமிழ் மக்களின் தமிழச்சிகளின் அப்பான்னு சொல்ற இதான் லட்சணமான்னு கேக்குறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்சு ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உனக்கு மூஞ்சில மீசனா, எனக்கு முழங்கால மீசடா. அச்சு நெஞ்சில இருக்கிற மஞ்சா டானிங்கெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவேண்டா. பாடு பாக்குறீங்களா? அப்பனா நீங்க இதுல வேற கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. யாரு அந்த கலைஞர்? யார் அந்த கலைஞர்? நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல வந்து ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. சுஜித்னு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் இறந்திருக்கிறார். 12 மணிக்கு ஒரு மீட்டிங் போடுறீங்க. காலையில இருந்து மக்கள் நிக்கிறாங்க. ஒரு 12 மணிக்கு அவ்வளவு பெரிய கிரௌட நிக்க வச்சு அந்த வெயில்ல பார்க்காம ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த மக்கள் நிக்கிறாங்களே அவ்வளவு தூரம் அப்படிங்கிற ஒரு உணர்வில்லையாங்கிற கேள்வியும் உங்களை நோக்கி கேட்கிறாங்க. கால் போட்டு உட்கார்ந்தாரா? சேர் போட்டு ஏல இப்படி பண்றியே? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். கால் போட்டு உட்கார்ந்தாரா? சேர் போட்டு மேல ஏறி உள்ள உட்கார்ந்தாரு. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு இதுதான் பதில். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு கேக்குறேன் சார். என்ன விஜய் அவர்கள் களத்துக்கு வராரு. இவ்வளவு தூரம் ப்ரோகிராம் நடக்க போகுது. நான் என்ன கேக்குறேன், அந்த மக்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? விஜய் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தாரா? என்ன நினைக்கிறீங்க? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். குறைந்தபட்ச பந்தல் போடக்கூடிய அந்த ஒரு இது கூட உங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாங்க, எழுதுறாங்க எல்லாரும். என்ன பதில்? எல்லா அரசியல் கட்சியும் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் போது, ஒரு ரோட் ஷோ நடத்தும் போது, ஒரு மக்களை சந்திக்கும் போது ரோட்ல வந்து பந்தல் போட்டுட்டு தான் இருக்கு. ரோட் ஷோ கொன்னுடுவேன். ஜாக்கிரதை.
மறுபடியும் எனக்காக இந்த அரியா சிறுவனை மன்னிப்பாயா? கூப்பிடுறா முருகா, நான் அப்புறமா பேசுறேன். இது மாதிரி நடக்கலையா? இது ரோட் ஷோ. இது மாதிரி அதிமுக நீங்க தான் மாற்று சக்தியாச்சே. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. இந்த SOPs ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் வெயில நிக்கணும். நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? அழுதுகிட்டு சொல்றா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே 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 உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா. வலியால் துடிக்கிறான். உங்க பாசக்கரை வீசி அவன் உயிரை எடுத்துருங்க. துளைத்தாயே பிரம்மச்சூடி, அதில் தான் யார் உயிரை எப்பொழுது எடுப்பது என்று கணக்கு இருக்கிறது. அது கைக்கு கிடைக்கும் வரையில் யார் உயிரையும் நான் எடுக்க முடியாது. பிரபு, மக்கள் தொகை பெருகிக்கொண்டே போகுமே. பெருகட்டும் பெருகட்டும், பெருகிக் கொண்டே போகட்டும். ஒரே நாள்ல ஆத்திர பேரை கப்படி வாக்கிட்டு போயிடுறேன். எப்படி பிரபு ஒரே நாள்ல வலிப்பீங்க? சித்ரகுப்தா, நான் யமன்டா. விஜய்க்காக 5 to 6 மணி நேரம் நிக்கணும் வெயில்ல. தண்ணி இருக்காதான், சாப்பாடு இருக்காதான், ஆனா நிக்கணுமா? பாத்தீங்களா? முன்னாடியே தெரியும், முன்னாடியே வெயில் அடிக்கும், தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, நீ வெயில்ல கடந்து சாவணும், தளபதிக்காக பண்ணு அப்படின்னு ஏத்தி விட்டு நிக்க விட்டுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. அதாவது ஏறத்தாழ 3 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். சூரஜ் என்ற இளைஞன் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல், முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நம்புற உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போட அப்படின்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகுதுண்ணா. ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணலண்ணா. அதான் மூடிட்டு போட. கூட்டத்தில் ஒருத்தர் இறந்தாங்க. விலங்கிலே அது சன் நியூஸ்ல ஏதாவது உருட்டுவாங்க ப்ரோ, அது பொறுமையா பாத்துக்கலாம். அது சன் நியூஸ்ல ஏதாவது உருட்டுவாங்க ப்ரோ, அது பொறுமையா பாத்துக்கலாம். நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. அது சன் நியூஸ்ல ஏதாவது உருட்டுவாங்க ப்ரோ, அது பொறுமையா பாத்துக்கலாம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சண்டா சண்டா. இவர் வந்து விமர்சிக்கிறாங்களாமா, இவர் கிரிட்டிசைஸ் பண்றாங்களாமா. நான் எப்போதுமே மக்களுக்காக நீதி கேட்க தான் அரசியலுக்கு வந்தேன். ஆனா நான் எனக்காக நீதி கேட்க போறேன். உலகத்திலே கட்சி தொடங்கினா மக்கள் பிரச்சனையை பேசத்தான் கட்சி தொடங்கப்பட்டிருக்கும். எல்லா கட்சி தொடங்களும் அதுதான். ஆனா தான் பிரச்சனையை மக்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் விமர்சனம் பண்றீங்க? என்ன ஏன் கேலி பண்றீங்க? உங்களுக்காக அரசியலுக்கு வந்து தப்பா? சொல்லுங்க சொல்லுங்க கோபால், தப்பா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு பிக்கியங்கானா 41 பேர் மரணம் அடைஞ்சப்ப கூட நீங்க தேடி போகல. இப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்துல சூரஜ்னு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு. ஒரு அறிக்கை இது வரைக்கும் நம்ம பேசிட்டு கூட இந்த நேரம் வரைக்கும் விஜய் கொடுத்திருக்காரா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? இப்பாச மலர, அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை, மேகலை, மணி மேகலை. என்னடா வெக்கமா? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன அவரை பார்க்கதான் வந்து கடவுள்
லூசுரா லூசு இல்லனே பார்த்துதான் வந்தோம். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். கட்சி தலைவனா இருந்துட்டு நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் அவன் ஆயிரம் புடுங்குவேன். என் இளிச்சவாய கிரீஸ்டப்பாக்களுக்கு வணக்கம். அண்ணனின் தாகத்தை தீர்க்க அயலக சோமபானம் வாங்க, ஆணுரை எனப்படும் காண்டோம் வாங்க, சில கருக்கலைப்புகள் செய்ய ஐயா ஸ்டாலின் வழங்கிய 5000 ரூபாயை பணமாகவும் இனமாகவும் குணமாகவும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர், நாமே தமிழர்.